வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து நம்ம லெவல் 3 ஓட கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். லெவல் 3ல முக்கியமாக நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேட்ச் ரெமடிஸ். எதனால பேட்ச் ரெமடிஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னா, இந்த 3rd லெவலில் உங்களுடைய மென்டல் பாடி அண்ட் புத்தி பாடி இருக்கு இல்லையா, ஆறால அது விழிப்பாக ஆரம்பிக்கும். எப்படி ஆரா கிளென்சிங், பாடி கிளென்சிங்லாம் பண்ணுறோமோ, சக்ரா கிளென்சிங் எல்லாமே பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த மைண்டை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரே சக்தி உள்ள ரெமடி மெத்தட்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனே இருக்குது இதில். இது பேட்ச் ரெமடின்னு சொல்லுவோம். இந்த பேட்ச் ரெமடினாலே அது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இது எதனால சொல்யூஷன்னு சொல்லப்படுது அப்படின்னா, பேட்ச்ங்கிற ஒருத்தர் இந்த பேட்ச் ரெமடிஸை கண்டுபிடிச்சாருன்னு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. இது எப்படி செயல்படுது ரேக்கி மூலியமா நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா, நம்ம 7 சக்ராஸையுமே நம்மளுடைய மைண்ட் ப்ராப்ளம் பண்ணும். எப்படி ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னா, ஒரு 7 வகையான மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுல முதல்ல பிரதானமா இருக்கிறது பயம். இந்த பயம் நம்மள எப்பவுமே ஸ்டேபிளா இல்லாம அன்ஸ்டேபிளா ஆகுறது இந்த முக்கியமான இந்த பயம்தான். இரண்டாவது நிச்சயமற்ற தன்மை. நம்ம அதான் சொல்றேன் இல்லையா, அந்த பயம் வந்தாலே நம்ம ஒரு நிச்சயமா ஒரு ஸ்டெடியா ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனோ ஒரு டிசிஷனோ எடுக்க முடியாம குழம்பிட்டோ இருப்போம் இல்லையா, அதுதான் நிச்சயமற்ற தன்மை. தாக்கங்கள் மற்றும் யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அதாவது நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம லைஃப்பை நம்ம வாழாம இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைப் ஆஃப் மைண்ட் ப்ராப்ளமும். அப்புறம் தனிமை உணர்வு நிறைய பேருக்கு வரும் இல்லையா, அந்த தனிமை உணர்வு. அப்புறம் தற்போதைய சூழ்நிலைகளில் போதிய ஆர்வம் இன்மை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம வாழாம ஃபியூச்சர்லயோ பாஸ்ட்லயோ வாழ்ந்துட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அவநம்பிக்கை மற்றும் விரக்தி. இந்த மாதிரி ஸ்டேட்டுமே உங்களுடைய சக்ரா பாதிக்கும். மற்றவர்கள் நலனின் அதிக அக்கறை கொண்டு இருக்கிறது. நம்மளை பெருசா கன்சிடர் பண்ணாம அடுத்தவங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவோம் இல்லையா, இதுவுமே பாதிக்கும். சரி, இந்த 7 குணநலங்கள் எந்தெந்த சக்ராவை பாதிக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட் சக்ராவை எது பாதிக்குது அப்படின்னா அவநம்பிக்கை மற்றும் விரக்தி. எதுலையுமே ஒரு பர்டிகுலரா ஒரு கான்ஃபிடென்ட்டா இல்லாம நம்ம அவநம்பிக்கையா இருந்து விரக்தியோட இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய ரூட் சக்ராவை பயங்கரமா பாதிக்கும். ஓகே. ரெண்டாவது சோலார் பிளக்ஸஸ் சக்ரா. சோலார் பிளக்ஸஸ் சக்ரா நிச்சயமற்ற தன்மை. நம்ம ஒரு ப்ராப்பரா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம குழம்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு சர்டனா இல்லாம அன்சர்டனிட்டியா இருக்கிறது இந்த சோலார் பிளக்ஸஸ் சக்ராவை அஃபெக்ட் பண்ணும். சாக்ரல் சக்ராவை பயம். நம்மளுடைய பயம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் சாக்ரல் சக்ராவை. ஸோ நீங்க இந்த பயங்கிறது இதுல மட்டும் வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு தடவை அட்யூன்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம அடுத்தடுத்த லெவல் முன்னேறி போகும்போதும் சில டைப் ஆஃப் பயங்கள் வரும். ஏன் அப்படின்னா உங்களோட சாக்ரல் சக்ரா பயத்தோட ரிலேட்டடா இருக்குது, மூன் சக்ராவோடய ரிலேட்டடா இருக்கு. அதனால பயங்கள் எல்லாமே சாக்ரல் சக்ராவை ரிலேட்டடா வருது. சரி, இப்போ ஹார்ட் சக்ராக்கு தாக்கங்கள் மற்றும் யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் அதுல இருக்க வலிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நம்மளே கஷ்டப்படுத்தும் போது ஹார்ட் சக்ரா ரொம்ப பாதிப்பாகும். சரி, அதுக்கப்புறம் தற்போதைய சூழ்நிலைகளில் போதிய ஆர்வம் இன்மையா இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட த்ரோட் சக்ராவை பயங்கரமா பாதிக்கும். நம்மள ஸ்பிரிச்சுவல் லெவல்ல முன்னேறி போக விடாம இது ரொம்ப தடுக்கும். தேர்ட் ஐ சக்ராவை பாதிக்கிறது எது அப்படின்னா மற்றவர்கள் நலனின் அதிகமா அக்கறை கொண்டு தலைவலியே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தேர்ட் ஐ சக்ராவை பாதிக்கும். அப்புறம் தனிமை. நம்ம எல்லாத்துல இருந்துமே தனிமையா இருக்கிறது, டிட்டாச்சா இருப்போம் இல்லையா, அது கூட ஒரு ஒன்றி போகாம நம்ம தனிமையா இருக்கிற தன்மை நம்மளுடைய கிரவுன் சக்ராவை பாதிக்கும். சரி, இப்போ இதுக்கு தீர்வே இல்லையானா இதுக்கு தீர்வை கொண்டு வர்றதுக்கு தான் பேட்ச் ரெமடிஸ்ன்னு அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. இது ரொம்ப 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 பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா எப்படி சொல்ல போனா
நீங்க ஒரு தன்மைக்கு மேல போனீங்கன்னா வெறும் அந்த ஃப்ளாரோட நேம் சொன்னாலே அது ஒர்க் ஆகும் ஆக்சுவலா. பட் இப்ப இருக்கிற தன்மையில உங்களால அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத நான் வர வீடியோஸ்ல நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம பேசிக்கா இது என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். இதுல 38 ஃப்ளவர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 38 ரெமடிஸ் அவர் கொடுத்திருக்காரு. 38 ரெமடிஸ்ல 37 மலர்களும் ஒரு ரெமடி அவரே கொடுத்திருக்காரு. இந்த ஒரு ரெமடி இருக்கு இல்லையா, அது பேரு ரெஸ்கியூ ரெமடி. ஒரு ரொம்ப இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஆக்ட் ஆகும் ஆக்சுவலா. இந்த 5 ஃப்ளவரோட தன்மையை நான் சொல்ல இப்போ விரும்பல ஆக்சுவலா. பட் இது எதுக்கு யூஸ் ஆகும் மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியில இருக்க பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அது இன்ஸ்டேபிளா இருக்கும்போது இந்த ரெஸ்கியூ ரெமடி நீங்க தாராளமா யாருனாலும் எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஓகே, சரி. தீராத நோயினால கஷ்டப்படுறவங்க, பல நோய்கள் வந்து பரம்பரையா வந்து கஷ்டத்துல ஆடுறவங்க எல்லாரும் இந்த பேட்ச் ரெமடியை வச்சு கண்டிப்பா தீர்வு காணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான சொல்யூஷன் இதுல இருக்கு. அந்த டைப் ஆஃப் கர்மாஸ் எல்லாமே இந்த பேட்ச் ரெமடிஸ் வந்து கிளென்ஸும் பண்ணும். இப்போ 38 ஃப்ளவர்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாமா? ராக் ரோஸ், நிமோலஸ், செரி பிளம், ஆஸ்பன், ரெட் செஸ்னட், சிராட்டோ, ஸ்லிராந்தஸ், ஜென்ஷியன், கார்ஸ், ஹார்ன்பீன், வைல்டோட், கிரிமோனி, சென்டாரி, வால்நட், ஹாலி, வாட்டர் வயலட், இம்பேஷன், ஹாலி, கிளிமாண்டஸ், ஹனிசக்கல், வைல்ட் ரோஸ், ஆலிவ், white chestnut, mustard, chestnut bud, willow, larch, pine, elm, sweet chestnut, star of Beth or star of Bethlehem, oak, crabapple, chicory, vervain, wine, beech, rockwater. இப்படி 37 ரெமடிஸா பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு சக்ராக்குள்ள ஃப்ளவர்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? கிரவுன் சக்ராக்கு வந்து வாட்டர் வயலட், இம்பேஷன், ஹீத்தர். தேர்ட் ஐ சக்ராக்கு சிக்கரி, வெர்பேன், பீச், வைன், ராக் வாட்டர். த்ரோட் சக்ராக்கு கிளமாண்டஸ், ஹனிசக்கல், வைல்ட் ரோஸ், ஆலிவ், ஒயிட் செஸ்னட், மஸ்டர்ட், செஸ்னட் பட். ஹார்ட்டுக்கு வந்து அக்ரிமோனி, சென்டாரி, ஹாலி, வால்நட். சோலார் பிளக்ஸஸ்க்கு வந்து செராட்டோ, ஸ்லிராந்தஸ், ஜென்ஷியன், கார்ஸ், ஹார்ன்பீம், வைல்டோட். சாக்கிள் சக்ராக்கு ராக் ரோஸ், மிமோலஸ், செரி பிளம், ஆஸ்பன், ரெட் செஸ்னட். ரூட் சக்ராக்கு லார்ஜ், பைன், எல்ம், ஸ்வீட் செஸ்னட், ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம், வில்லோ, ஓக், கிராப் ஆப்பிள். இந்த பேட்டர்ன்ல ஒரு 37 மலர்கள்ல 37 மலர்களை வச்சு எப்படி நம்ம 7 சக்கராவை ஹீல் பண்றதுக்கான ஒரு ரெமடியை அவர் கொடுத்துருக்காரு. இது ஏன் நான் சொல்றேன் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, ஈவன் நீங்க அடுத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும் போதும் ஒரு வாரத்துக்கு ஒருக்க இல்ல அந்த பிளானட்டரி ஷிஃப்ட்ல உங்க 7 சக்கராவுமே பிளானட்டோட ரிலேட்டா இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படி பிளானட்டரி ஷிஃப்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கர்மா பேட்டர்ன் அங்கங்க எவோக் ஆகி உங்களுடைய அந்தந்த சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். இது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஈவன் நீங்க ஒரு குடும்பத்துல இருக்க ஆட்களோட சக்ராஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பேட்டர்ன்ல தான் அந்த சக்கரங்கள் அடி வாங்கும். ஸோ அதை நீங்க இந்த மாதிரி பேட்ச் ரெமடிஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சக்ராஸ் வந்து பேலன்ஸ்ட் ஆகும். சரி, இப்போ இந்த லெவல்ல உங்களால இதை கண்டுபிடிக்க முடியுமானா இப்போ உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இப்போ நீங்க உங்களால ஹீலிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதை இப்போதைக்கு ஹீலிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹோமியோபதி ஷாப்ஸ்ல கிடைக்கிறத வாங்கி யூஸ் பண்ணலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இது அவங்கவுங்களுக்கான ரெமெடிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய பர்டிகுலர் மாஸ்டர்ஸை சொல்லி கண்டுபிடிக்க வைக்கலாம். ஏன்னா பெண்டுலம் ஹீலிங் தெரிஞ்சவங்களால பர்டிகுலர் பர்சனோடைய பேட்ச் ரெமடிஸை கண்டுபிடிக்க முடியும். அப்படி தெரிஞ்சவங்க உங்களுக்கு இருந்தாங்கன்னா தாராளமா அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த 37 ரெமடிஸ்ல உள்ள மலர்களை இன்னும் 3 பிரிவுகளா பிரிக்கிறார். அது எப்படி அப்படின்னா, 12 ஹீலரா, அதாவது 12 ஹீலிங் பண்றதுக்கான ஃப்ளவர்ஸா ஃபர்ஸ்ட் செட். அப்புறம் செகண்ட் ஒரு 19 ஹீலர்ஸ் அப்படின்னும் ஒரு 7 ஹெல்பர் ரெமடிஸ் அப்படின்னும் அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. 12 ஹீலர்ல வர்றது கிளெமாண்டஸ்,
Cerato, Vervain, Centauri, Chicory, Gentian, Mimulus, Rock Rose, Scleranthus, Water Violet, Agrimony, Impatiens. 19 second healers varadu aspen, holly, crabapple, cherry plum, hornbeam, mustard, red chestnut, willow, white chestnut, sweet chestnut, wild rose, walnut, star of Bethlehem, honeysuckle, larch, pine, elm, chestnut bud, beech. 7 helper varadu gauze, olive, oak, heather, rockwater, vine, wild oat. இப்போ எதனால ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஆளால மட்டும் இதை கண்டுபிடிக்க முடியும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வைப்ரேஷன்ஸை ஒத்ததா தான் இருக்குது. இப்ப நீங்க ஒரு பேட்ச் ரெமடி எடுத்து சொல்லி கொடுத்துக்கிறாங்க, இல்ல வெளியில நிறைய இடங்கள்ல கிடைக்குது இல்லையா? அப்படி நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, மெயின் டிராபேக் உங்களை பத்தி முழுசா அவங்களுக்கு தெரியாது, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தியும் தெரியாது. அவங்க ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஆனா கூட அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆகாது. ஈவன் ஒரு ஆள் எடுக்கிற ரெமெடி கூட ஃபர்ஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி ஆகும் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸே அந்த பேட்டர்ன்ஸ் மாறுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க ப்ராப்பரான ஆள்கிட்ட போனீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கவே அந்த மெடிசனை மாத்தி மாத்தி எடுக்கும்போது ஒரு 1 மந்த்க்குள்ளே உங்களுக்கான பர்டிகுலர் ரெமெடிஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க வெளியில எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க எப்படி நீங்க ஓப்பன் அப்பா சொல்லனா கூட உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சொல்றதுல இருக்க 1-2 வார்த்தைகளை வச்சு அவங்க கொடுக்குற பேட்ச் ரெமெடிஸ் வந்து உங்களுக்கு 100% சக்சஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனா பெண்டுலம் ஹீலிங்ல நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறது பெர்ஃபெக்ட் 100% வந்து சக்சஸா தான் இருக்குது. இதுவும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவை உள்ளவங்க வேணா கூட என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, சரி. இந்த இதை இப்ப பாக்குறோம் இல்லையா? ஆனா இந்த லெவல்ல நீங்க பெண்டுலம் ஹீலிங்ல பேசிக் ஒண்ணு கத்துப்பீங்க. அது இந்த பேட்ச் ரெமெடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லி தருவேன். அந்த பேசிக் மட்டும் தான் இப்ப பண்ண முடியும் உங்களால. ப்ரிடிக்ஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கிராண்ட் மாஸ்டர் லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிடிக்ஷன் வந்து துல்லியமா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்களே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணும்போது அது வந்து குழப்பமா தான் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சரி, இந்த 38 ரெமடிஸையும் எப்படி எப்படி குணநலங்களுக்கு கொடுக்கலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் அடுத்து வரும் பதிவுகளில் வரும். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.